வணக்கம் நேர்களே. தங்கத்தோட விலை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்புறம் ஒரு சின்ன டிப் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ தங்கத்தோட விலை இப்படி உயர்றதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன? அப்படிங்கிறத இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம்ப்பா. சார் தங்கத்தோட விலை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அதாவது ஒரு சவரன் அப்படிங்கிறது ஏறக்குறைய 1,10,000 15,000 அந்த ரேஞ்ச்ல இருக்கு. ஸோ செய்கூலி, சேதாரம் அதெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா, ஒரு பவுனுக்கு நம்ம வாங்கணும் அப்படின்னா, ரொம்ப பெரிய விஷயமா ஒரு ரூ. 1,50,000 எப்படி வந்துரும் அப்படின்ற சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஏன் என்ன நடந்துகிட்டு இருக்கு? நம்ம ஜுவல்லர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கார்த்தால ஒரு ரேட், சாயங்காலம் ஒரு ரேட் போடுவாங்க. கார்த்தால ரேட் வந்து ₹14,500 இருந்தது. 22 கேரட் கோல்டு. ரூ. 300 ஏறி. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னொரு ரூ. 250 ஏறுறதுக்கு வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. ஏன்னா, நீங்க ஆக்சுவலா கோல்ட பத்தி பார்க்கணும்னா, நம்ம டிவியில எல்லாரும் நீங்க வந்து இங்க ஆபரண தங்கம் என்ன விலைன்னு பேசுறீங்க. ஆக்சுவலா பார்க்க வேண்டியது வேர்ல்டு கமாடிட்டி மார்க்கெட். அதுதான் நிர்ணயம் செய்யும். 4830 தாண்டி போயிட்டுருக்கு டாலர்ஸில். இந்த நான் $14,500 ஃபிக்ஸ் ஆனது கார்த்தால ஒரு $100 கம்மியாக ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இந்த ஃபிக்ஸ் ஆனதுலேருந்து ஒரு $130 $130 ஏறி இருக்கு. 30 கிராமுக்கு ஒரு அவுன்ஸுங்கிறது 30 கிராம். ஸோ 300 ஆக்சுவலாக நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இப்போ நீங்கள் 14,500க்கு வாங்கினீங்கன்னா $300 டிஸ்கவுண்ட்டு. ஸோ 14,800 கிட்ட நாளைக்கு காத்தால நான் எதிர்பார்க்குறேன். நைட்டு ஒன்றும் ஆகலைன்னா. சார் நீங்க இந்த மாதிரியான கணக்குகள்லாம் சொல்றீங்க. ஆனா இப்போ கிராமத்தில இருக்கக்கூடிய மக்கள் ஒரு கல்யாணம், காதுகுத்து இந்த மாதிரியான இதுக்கு அவங்களுக்கு தேவைக்கான அதாவது அந்த ஃபங்ஷனுக்கு தேவையான நகை, மொய் எழுதுறதுக்கான நகை, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அந்த ஃபங்ஷனுக்கு வர்றவங்க நெறைய பேர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, அவங்க இப்ப என்ன பண்ணணும்? நாங்க தான் எவ்வளோ நாளா சொல்லிட்டுருக்கோம். இது மாரி தங்கத்த வாங்குங்கன்னு. இது 2 பேரும் பொறுப்பு. ஒண்ணு நம்ம பிரதமர், இன்னொன்னு அவரோட நண்பர் பிரசிடென்ட் ட்ரம்ப்பு. நம்ம பிரதமர் எதுக்கு ரெஸ்பான்சிபிள்னா, ரூவா அதிபாதாளத்துக்கு போயிடுச்சு. இன்னைக்கு ரூ. 91.70 இருக்கு. அது ஆக்சுவல் ரேட்டு. நீங்க போய் பேங்க்ல வாங்கணும்னா, ரூ. 93 ரூ. 94 இல்லாம உங்களுக்கு கிடைக்காது. ஸோ, தங்கம் வந்து நம்ம நம்ம ஊர்ல உற்பத்தி ஆகுறதில்ல. வெளிநாட்டில தான் உற்பத்தி ஆகுது. அதுக்கு நம்மளுக்கு டாலர் தேவை. அந்த டாலர் இறங்க இறங்க தங்கம் விலை ஏறும். இவர் கான்ட்ரிபியூட் பண்றாரு. அந்த சைட்ல அந்த மனுஷன் உலகத்தில எங்கெல்லாம் தகராறு இருக்கு, எங்க தண்டைய இழுக்கலான்னு பார்க்குறாரு. அவங்களோட க்ளோஸ் அலை டென்மார்க்னு ஒரு ஊர் இருக்கு. ஐரோப்பிய யூனியன்ல. அவங்களோட ஏரியா ப்ரொடெக்ஷன்ல இருக்கிற ஊர் பேரு கிரீன்லாண்டுன்னு பேரு. அந்த கிரீன்லாண்ட்ல லித்திமேனியமும் கச்சா எண்ணெயும் நிறைய இருக்கு. அதனால இவருக்கு அது மேல ஆசை. அத நான் புடிப்பேன்னு ஒரு 4 நாளா சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஊர் மக்களே நாங்க வரமாட்டோம்ன்னு சொல்ட்டாங்க. இருந்தாலும் அது எந்து நான் அட்டாக் பண்ணுவேங்கிறாரு. நேத்து சில பிளெயின் எல்லாம் அனுப்பிச்சிருக்காரு அங்க இருக்கிற பேஸுக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க சும்மா விட மாட்டோம். நாங்களும் டிஃபென்ஸ் பண்றதுக்கு ரெடி அப்படின்னு அவங்களோட நேட்டோ நார்த் அமெரிக்கன் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன்னு ரொம்ப நாள் அலையன்ஸ்ல இருக்காங்க. யூரோப்புக்கும், அமெரிக்காவுக்கும். கூட இருக்கிற நெருங்கிய நண்பரோடயே அவர் சண்டை போட இறங்கிட்டார். இருக்கிறதுக்குள்ளேயே க்ளோசஸ்ட் அலை ஃபார் அமெரிக்காவுக்கு வந்து இந்த யூரோப்பியன் யூனியன் தான். அவங்களோடயே சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. அவர் என்ன சொல்றாரு, நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேன். நார்வே தான் வந்து யார் நோபல் பிரைஸ் குடுக்கணும்னு. நீங்க எனக்கு நோபல் பிரைஸ் குடுக்கல, அதனால இந்த ஊர குடுங்கிறாரு. அதாவது உங்க வீட்ல ஒரு 2 சின்ன குழந்தை இருந்ததுன்னா, பொம்மை குடு அப்படின்னு கேட்டு பொம்மைய இன்னொரு குழந்தைக்கு குடுத்துட்டீங்கன்னா, அந்த பொம்மைய கொண்டா, இப்ப கொண்டான்னு சொல்ற மாரி தான் இருக்கு. சார் இப்போ ஜெனரலா நம்ம பார்க்கும்போது, ட்ரம்ப் பதவியேத்து அமெரிக்க அதிபரா பதவியேத்து 1 வருஷம் முடிஞ்சிருக்கு. பட் ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடி இந்த தங்கத்தோட விலைய ட்ரம்ப்புக்கு முன், ட்ரம்ப்புக்கு பின் அப்படின்னு நம்ம 2 விஷயமா கண்கூடா விலைய பொறுத்து நம்ம பார்க்க முடியுது. பட் உண்மையிலேயே ட்ரம்ப் வந்ததுக்கும், இந்த தங்கத்துடைய விலை இவ்வளவு தூரம் ஏறி இருக்கிறதுக்கும் எதுவும் தொடர்பு இருக்கா? நிச்சயமா இருக்கு. ஏன்னா அவர் வந்து ஃபெடரல் ரிசர்வ்னு அவங்களோட சென்ட்ரல் பேங்க் இருக்கு. நம்ம எல்லாத்துக்கும் ரிசர்வ் கரன்சி வந்து டாலர். ஸோ டாலர அவர் வீக்கன் பண்ணிட்டாரு. நம்ம ஊர்ல அம்மையார் என்ன சொல்றாங்கன்னா, டாலர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுது. ரூவா வீக்கன் ஆகலன்னு அம்மையார் சொல்றாங்க. ஆனா நீங்க தான் டாலர் எகென்ஸ்டா வீக்கன் ஆறீங்க மேடம். பிரிட்டிஷ் பவுண்டு, யூரோப்பியன் யூனியன், யூரோ அவங்கெல்லாம் கெயின் பண்றாங்க. ஒரு 1½ வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யூரோ ரூ. 100 இந்த இடத்துல போய் இன்னைக்கு 110, ரூ. 112 ஆயிடுச்சு. பிரிட்டிஷ் பவுண்டு ரூ. 90 வரைக்கும் கீழ இறங்கினது. இன்னைக்கு 105, 106 இருக்கு.
ஆக்சுவலாக வந்து யூஎஸ் டாலர் மற்ற கரன்சியோட விழுந்துட்டுருக்கு. ஆனால் ரூபா டாலரோடையும் விழுந்துட்டுருக்கு, மற்ற கரன்சியோடையும் இன்னும் வீக்காக விழுந்துட்டுருக்கு. இன்ஃபேக்ட் 2025லேயும் இந்த வருஷத்துலேயும் வர்ஸ்ட் பர்ஃபார்மிங் கரன்சி இன் ஏஷியா அப்படிங்கிற பட்டத்தை இந்தியன் ருப்பிக்கு தான் கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தானே நம்மளோட பெட்டர் அப்படி தான் நம்ம சொல்லணும். ஏன்னா எதை எடுத்தாலும் பாகிஸ்தானை பாருன்னு நம்மளை சொல்லி தான் பழக்கியிருக்காங்க. பாகிஸ்தானே நம்மளோட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்கிறது தான் உண்மை. சரி, இப்போ தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இப்போ வந்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு வந்துருச்சா? இதே நிலையில தொடருமா? இல்ல இன்னுமே இப்போ ஏறுறதுக்கான 2 வாய்ப்பு விதமாக இருக்குன்னு நீங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? பார்க்கலாம். நாளைக்கு நாளன்னைக்கு அடுத்த 7 நாளில் என்ன ஆகுங்கிறது ட்ரம்ப் யூரோப்பை என்ன பண்ணுறாருன்னு பொறுத்து இருக்குது. நான் கிரீன்லாண்டே அப்படியா கிரீன்லாண்ட் கூட பேசக்கூடிய ஆள் தான். கிரீன்லாண்ட்னா எனக்கு தெரியாது, நான் என்னைக்கு கிரீன்லாண்ட் பற்றி பேசினேன், அது இன்னொரு ட்ரம்ப் பேசினான்னு சொன்னார்னா ஒரு 10% தங்கம் விழுந்துடும். இன்றைக்கி 15,000 இருக்கிறது 13,000 12,500 வரைக்கும் அது அப்படியே சரக்குன்னு இறங்கிடும். இல்லை கிரீன்லாண்ட் எனக்கு வேணும், அது என் பொம்மை அப்படின்னு அவர் சொன்னார்னா இங்கே 15ங்கிறது 16 17 வரைக்கும் போகும். ஸோ இந்த 2 ஸ்விங்கு இது ஷார்ட் டேர்ம். ட்ரம்ப் நாளைக்கு காலத்தால் என்ன பண்ணுவார், நம்ம என்ன பண்ணுவாருன்னு நம்மளுக்கு தெரியாது. அதே சமயத்தில் நாளைக்கு என்ன பண்ணுவாருன்னு நம்மளுக்கு தெரியாது. இன்றைக்கோ நாளைக்கோ ஒரு சின்ன குழந்தை பொம்மை போர் அடிச்சுட்டு பொம்மையை தூக்கி போட்டுருச்சுன்னா தங்கம் விழுந்துடும். இது ஷார்ட் டேர்ம். லாங் டேர்மில் ஃபெட்ரல் ரிசர்வ்னு அவங்களோடது இருக்குது. அமெரிக்காவில் வட்டி விகிதம் எங்கே போகிறது அப்படிங்கிற ஒரு இருக்குது கேள்வி. அதில் மே மாதத்தில் அவர் வந்து அதிபரை மாற்றுறாரு. இப்போ இருக்கிற அதிபர் கரெக்டாக பாலிசி டிசிஷன் எடுத்து ட்ரம்ப் அதை எதிர்த்து பொசிஷன் எடுக்கிறாரு. அதில் வந்து ட்ரம்ப் யார் அந்த போஸ்ட்டில் போட போகிறான்னு இருக்கு. ஒரு ஆமாஞ்சாமியை போட்டார்னா தங்கம் திரும்பி அப்படி இறங்கி திரும்பி 5000க்கு போகும். ஸோ அது யார் போடுவாருன்னு மே மாதத்தில் ஒன்று இருக்குது. அப்புறம் அமெரிக்காவில் நவம்பரில் மிட் டேர்ம் எலெக்ஷன்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது செனட்டுக்கும் காங்கிரஸுக்கும் 1/3 சீட்டுக்கு எலெக்ஷன் நடக்கும். அந்த எலெக்ஷனில் ட்ரம்ப் இப்போ 2மே அவர் கண்ட்ரோலில் இருக்குது. காங்கிரஸும் அவர் கண்ட்ரோலில் இருக்குது, செனட்டும் அவர் கண்ட்ரோலில் இருக்குது. இது என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா டெமோக்ராட் ஒன்றுத்தில் ஜெயிச்சிருவாங்கன்னு, அண்ட் இன்னொன்றுத்தில் அவரோட மெஜாரிட்டி குறையும். அது நடந்தால் அவர் லேம் டக் பிரசிடென்ட் ஆகிடுவார். தட் இஸ், அந்த பிரசிடென்ட் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி இருந்தால் உலகத்துக்கு ஒரு பிரீதர் கிடைக்கும். அப்படி இல்லை, நான் என்ன வேணால் பண்ணலாங்கிற மாதிரி பவர் இருந்தால் தங்கம் வந்து ஒரு 20-25% ஏறும். ஸோ இங்கேயே தங்கலாம், நாளைக்கு பெல்ட்டி அடித்தா கீழே இறங்கலாம், திரும்பி மேலே போகலாம். ஆனால் ரூபா வந்து சத்தம் அடிக்கிறது நிச்சயம். உங்கள் விராட் கோலி செஞ்சுரி அடிக்கிறாரோ இல்லையோ, இல்லை வாஷிங்டன் செஞ்சுரி அடிக்கிறானோ இல்லையோ, நிச்சயமாக ரூபா செஞ்சுரி அடிச்சிடும் 2 வருஷத்தில். டாலருக்கு அகேன்ஸ்டாக சத்தம் போட்டுரும். அதனால் ரூபாய்க்கு வந்து கோல்டு அங்கே விழுந்தாலும் இங்கே ஸ்டேபிளாக இதே வேலையில் தான் இருக்கும். தங்கத்தோட விலை எந்த அளவுக்கு உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல குறையும் அப்படின்னா எந்த அளவுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க கணிக்கிறீங்க? கிரீன்லாண்டோட சமாசம் பண்ணி கிரீன்லாண்ட் எனக்கு வானான்னு சொல்லிட்டாருன்னா தங்கத்தை இப்ப வாங்குறதுக்கு சரியான தருணம்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, இது சரியான நேரம் இல்லை. ஒரு வீட்டுக்கு ஆவரேஜா 400 கிராம் தங்கம் வந்து ஒரு ஒரு எமர்ஜென்சி கேஷா நீங்க வச்சுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. இந்த விலையிலையும் அதே 400 கிராம் தானா, இல்ல இப்போ ஏதாவது ஸ்டாண்ட் மாறி இருக்கா? 200 100ன்னு வச்சுக்க வேண்டியதான். யார் போய் அன்றைக்கி அட்வைஸை கேட்டிருந்தாங்கன்னா, நான் மாதம் ஒரு 30,000 ரூபா சம்பளம் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஒவ்வொரு மாதமும் தங்கத்தை எதில் வாங்கலாம், எவ்வளவு முதலீடு பண்ணலாம்? அவங்க வந்து ஒரு 10% அதில் முதலீடு பண்ணலாம். வணக்கங்க, நான் டோட்டலாக வந்து 6 புஸ்தகம் எழுதியிருக்கேன். 3 இங்கிலீஷில், அதோட 3 தமிழ் டிரான்ஸ்லேஷன். யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கனெக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. இந்த புஸ்தகம் வேறு எங்கேயும் கிடைக்காது, வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும். நன்றி, வணக்கம்.